ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் உங்களுக்கு மேலே காமிச்சிருக்க பாருங்கள். இந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம கஸ்டமர் அக்கா கேட்டிருக்காங்க. நெக்லைன் வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி ஃபினிஷிங் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர் ப்ளைனாக இருக்குது. இந்த பார்டரை நம்ம சென்டராக வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி சேம் கலரில் என்கிட்ட கொஞ்சம் கிளாத் இருக்குது, அதை எடுத்துருக்க பைப்பிங்காக. அப்புறம் லைனிங்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இதனோட கட்டிங் காட்டிடுறேன். அடுத்த வீடியோவில் இதனோட கம்ப்ளீட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாங்க, நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு பேப்பர் பேட்டர்ன் கண்டிப்பாக போட்டு ஆகணும். அதை நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் போட்டது, அது வச்சு தான் இன்னொருலாம் தைச்சிட்ருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக போனப்போ கொஞ்சம் அளவு எடுத்துக்க சொன்னாங்க. அதில் எதாவது நம்ம கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். அவங்களோட மெஷர்மெண்ட் கம்ப்ளீட்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேறு ஒரு ப்ளவுஸு ஒன்று அவங்களுக்கு பேட்டர்ன் போட்டது, ஸோ அதோடய சேர்த்தே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அவங்களோட போட் நெக்கான பேப்பர் பேட்டர்னு. போட் நெக்கும் வச்சுருப்பேன், நார்மலாக வச்சுருப்பேன். இப்போ நமக்கு ரீசெண்டாக அளவு எடுத்ததால் நம்ம அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸ்க்கான பேப்பர் பேட்டர்னு. ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கட்டிங் பண்ணிடலாம். இது அவங்களோட ஸ்லீவ், லாங் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை விட கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் எடுத்துக்கிட்டேன். லென்த்தெல்லாம் எந்த கரெக்ஷன்ஸும் இல்லை. செஸ்ட்டு அதெல்லாம் தான், ஆர்ம் ரவுண்டு இதெல்லாம் தான் நமக்கு பார்க்க வேண்டி வரும். இப்போ லாஸ்ட்டாக எடுத்த அளவு பார்த்திங்கன்னா 40 எடுத்திருக்கேன் செஸ்ட்டு. பாருங்கள் 11 இன்ச் வருது. 40யோட ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணால் 44 டிவைடட் பை 4 போட்டால் நமக்கு 11 இன்ச் வரும். அது கரெக்டாக இருக்குது. அப்புறம் வேஸ்ட் வந்து நான் 38 எடுத்திருக்கேன். 38 4 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 9.5 வரும் உங்களுக்கு. அதையும் நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 9.5 இங்கே வருது. அது இல்லாமல் ஒரு 1 இன்ச் டாட்டுக்கு, அது இல்லாமல் பேலன்ஸ் வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருவோம். இப்போ ஆர்ம் ரவுண்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா இந்த 3 மெஷர்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். இப்போ உங்களோட ஆர்ம் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 21.5 சம்திங் இருந்துச்சு. அது அப்படியே நம்ம டிவைடட் பை 2 பண்ணினா நமக்கு 10.5 வரும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்க அப்போ இருந்த அளவே தான் இப்போயும் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் இதையே வச்சு நம்ம ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால இதை வச்சே போட்டால் நம்ம ஃப்ரண்ட்டுமே சேமாக தான் இருக்கும். அதையும் ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை. ஸ்லீவ் மட்டும் அவங்க ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட ஒரு 9.5 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 8.5 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவு. ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை கொஞ்சம் நீட்டாக லைன் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை அப்படியே நம்ம வச்சுட்டு சுற்றிலும் நம்ம ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அழகாக நீட்டாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் மார்க் பண்ண கஷ்டமாக இருக்கும், அதனால் லைட்டாக அதுக்கு மேலே ஸ்கேல் வச்சுட்டா நம்ம டக்குன்னு ஒரே லைனாக ஸ்பீடாக போட்டுடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே கட் பண்ணி போட்டால் அதில் என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் இது நான் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு கொடுத்த அந்த ஃபிட்டு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம அதையே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் புதுசாக போட்டிங்கன்னா ஏதோ சம் சேஞ்சஸ் வந்து நம்ம ஒரு சிலதை நம்ம மாற்றி போட்டுருவோம். அதனால தான் நான் இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறது. ஒன்ஸ் நான் அவங்களுக்கு போட்டேன்னா அவங்களுக்கு ஒரு வாட்டி கொடுப்பேன். அவங்க ப்ளவுஸ் வந்து ஓகே எனக்கு கரெக்டாக இருக்குன்னா மட்டும்தான் இந்த பேப்பர் பேட்டர்னை நான் மெயின்டைன் பண்ணுவேன். இல்லை எனக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குது, லூஸாக இருக்குது, ஏதோ மிஸ்டேக்ஸ்னால் நான் திரும்பவும் மறுபடியும் ஒன்று ரெடி பண்ணுவேன். இது யாருக்கு ரெடி பண்ணுவேன்னா நமக்கு ரெகுலராக இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான். இல்லை நான் ஊருக்கு போகிறேன் இப்போ ஒன்றே ஒன்று கொடுங்கன்னா அவங்களுக்குலாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்குலாம் டேரெக்டாக துணியிலே கட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். பாருங்கள், இதில் இவங்களுக்கு நெக் வித் வந்து
3 இன்ச் கொடுத்துருக்கேன். ஷோல்டர் வந்து 3.5 கொடுத்துருக்கேன். இப்போ 3 இன்ச்னால் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 2.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோடனே நமக்கு 3 இன்ச்சாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி பேக் நெக் ஹைட் வந்து இவங்க ரொம்ப லோவும் போட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஒரு 9.5 நான் கொடுக்குறேன். 9.5 கொடுத்தா இந்த அக்கா கரெக்டாக இருக்கும். அது நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இங்கே 9.5னால் ஒரு 1/4 இன்ச் தள்ளி கம்மி பண்ணி நம்ம கொடுத்துக்கணும். கரெக்டாக ஒரு 9.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். தைச்சி வரும்போது 9.5 கன்வெர்ட் ஆகிடும். இங்கேயும் அதே 2.25 நான் இங்கே ஒரு மார்க் பண்ணி நம்ம அந்த பாக்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்க காட்டின ஷேப்பை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ரஃபாக இதில் மிஸ்டேக் பண்ணிட்டா மார்க்கரில் எரேஸ் பண்ண முடியாது. அதனால் ரஃபாக நான் ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். சும்மா லைட்டாக இப்படி தான் வேணுன்ற மாதிரி எனக்கு இந்த மெஷர்மெண்ட்குள்ளே அடங்குற மாதிரி நான் ஷேப் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கர்வ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு நான் இந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்கேலப் மாதிரி சும்மா லைட்டாக ரொம்ப பெண்ட் இல்லாமல் லைட்டாக தான் இருந்துச்சு அந்த பிக்கில். அதே மாதிரி நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் கீழே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம கொண்டு வர முடியாது. அவங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை பார்த்து அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து மேக்ஸிமம் நம்ம கொண்டு வரலாம். பட் எக்ஸாக்டாக நமக்கு வராது. இங்கேயும் நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதில் இருக்க மாதிரியே அப்படியே லைட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த போர்ஷன் வந்து ஒரு மாதிரி எஸ் மாதிரி இருந்துச்சு. அதை நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த நெக்லைனோட ஷேப் இருந்துச்சு. இந்த நடு போர்ஷனில் வந்து நமக்கு வந்து பார்டர் வரும். பார்டர் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. அதனால் நான் அட்டாச் பண்ணி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இடம் இந்த போர்ஷன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதில் நம்ம அதே மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. நான் ஒரு வாட்டி இந்த மார்க்கர்லேயும் உங்களுக்கு டார்க்காக பண்ணி காமிச்சிடுறேன். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இது நம்ம அப்படியே தனியாக 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த போர்ஷனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். இதுக்கு மட்டும் நம்ம கொடுக்கணும். சின்ன பீஸாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். வாங்க அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து மொத்தம் 3 பீஸாக இருக்குது. நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்படியே அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இந்த சாம்பிள் பிக்கில் வந்து டேசல்ஸ் வந்து நல்லா ஃப்ளவரில் கொடுத்துருந்தாங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ணலை. அது மாதிரி பண்ணலாம். என்ன ஒரு மிஸ்டேக்ஸ் வரும்னா, நம்ம பண்ண உடனே அது அழகாக இருக்கும். அடுத்தடுத்த வாஷில் வந்து அந்த ஷேப் வந்து மெயின்டைன் ஆகாது. இதுவே நம்ம ஒரு கோனாக வைக்கிறோமோ இல்லை வேறு எதாவது வச்சா ஒரு சிலது வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும். இதுவும் இல்லாமல் காட்டன் வேறு, அது நல்லா அதனோட துணியெல்லாம் மாறி அதனோட ஷேப்பே மாறிடும். அதனால தான் நான்
அந்த டேசல்ஸ் வைக்காமல் வேறு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம லைனிங்கில் வாங்க டேரெக்டாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இந்த போர்ஷனை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு தைக்கிறதுக்கு நம்ம 1/4 இன்ச் ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். பைப்பிங் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் 1/4 இன்ச் போதுமானது. இப்போ இந்த போர்ஷன் இங்கே வச்சுட்டு நான் சுற்றிலும் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு தான் நம்ம சீம் அலவன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருக்க மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு 3/4 இன்ச் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த போர்ஷனை நம்ம டேரெக்டாக இது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஷேப் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் இது மாதிரி ட்ரை பண்ணும்போது கேன்வாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் டேரெக்டாக ட்ரை பண்ணிட்டேன். டேரெக்டாக மெயின்லேயே பைப்பிங் தானே கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு டேரெக்டாக பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ இந்த பேப்பர் கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப் இன்னும் நல்லா கிடச்சிருக்குமோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த போர்ஷனுக்கு மேலே கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணதும் இதை தூக்கி இப்படி வச்சுருவோம். அதுக்கு தான் நம்ம ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஒரு பொருளையும் நான் அதை பாதுகாத்து வைக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க பாப்பா. நானே இதை வாங்கி ஒன்று ஒன்று கலெக்ட் பண்ணி அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது. எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் வீணாக்கி விட்டுறான். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு மேலே இது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணோடனே ரொம்ப அழகாக தெரியும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு ஸ்லீவையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுக்குறேன். அதனால தான் கொஞ்சம் முன்ன பின்ன என்னோடய வாய்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டிச் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஒரே சத்தமாக இருக்குது. அது கொஞ்சம் அந்த மாதிரி கொடுக்க முடியல சேர்த்து. அதனால தான் நான் வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு கரெக்டாக இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லைன்றதுனால இதை வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேலண்டர் அட்டைலாம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் திக்கான அட்டைலாம் இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த போர்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னு. இதில் என்ன அளவு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த எண்டு டு அந்த எண்டு வந்து எனக்கு 9.5 இருக்குது. அதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ ஸ்லீவ் வந்து இவங்க 8:30க்கு நான் மெஷர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதோட ஒரு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணி 9.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கரை எங்கே வச்சுட்டு எங்கள் பாப்பா தூக்கிட்டு போயிட்டா. அதை வந்து தேடிட்டுருக்கேன். கரெக்டாக கீழேருந்து ஒரு 9.5 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். இதனோட கேப் ஹைட் வந்து எனக்கு ஒரு 3.5 நான் கொடுத்துருந்தேன். அது தைக்கும்போது நமக்கு 4 கன்வெர்ட் ஆகிடும். அதனால 3.5 கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம இந்த பேட்டர்னில் செக் பண்ணோம் இல்லையா 9.5 அது இங்கே வருதான்னு பார்க்கலாம். எனக்கு பத்தலை, அதனால லைனிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைனிங்கை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல மட்டும்தான் ஜாயின் போடுற மாதிரி வரும். இது நீங்கள் ஈக்குவலாக 4ஆக மடிச்சிட்டிங்கன்னா 4 ஜாயிண்ட்டு போடுற மாதிரி வரும். அதனால தான் லைனிங் தான் உள்ளே போயிடும். அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நான் இந்த மாதிரி லைனிங்கை கட் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத்தில் வேணால் நீங்கள் ஒரு 4 கிளாத் வந்து ஜாயின் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கே துணி ரொம்ப பத்தலை. நானே வீட்டில் இருக்க இந்த பழைய கிளாத்லாம் வச்சு பட்டியெல்லாம் கொடுத்துருந்தேன், ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இல்லை ஒரு மீட்டராச்சும் அட்லீஸ்ட்டு நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்கலாம். ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கீழே ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 8.25 அதையும் நான் மார்க் பண்ணி அதை அப்படியே நம்ம ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலும் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நான் லைட்டாக அந்த பர்பிள் கலர் கொஞ்சம் சேர்த்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம டேசல்ஸ் வைக்கலாம் யூஸ் ஆகும். அதனால லைட்டாக ஒரு 5 இன்ச் மட்டும் அதனோட வித்து இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால அதை அப்படியே 4 மடித்து போட்டு எடுத்துக்கிட்டேன். 4 ஜாயிண்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இந்த மாதிரிலாம் கிளாத் கொடுத்தா நமக்கு தைக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு 2 ஹவரில் தைப்போன்னா அதை வந்து ஒரு 3 ஹவர் ஆகுது. நம்ம அதை ஒன்று ஒன்றா ஜாயின் போட்டு அதை பார்த்து பண்ணுறதுக்குள்ளே இதுக்கே நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ள ஜாயின் போடுறது கிளாத்தும் வச்சு சேர்த்து நான் மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பேக் போர்ஷன் நம்ம கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அந்த பார்டர் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பார்டர் வந்து அந்த சென்டர் போர்ஷனில் வைக்க போகிறோம். அதனால் இது தனியாக எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி அவங்களுக்கு பார்டர் கிடச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான கிளாத்து, பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்படி தான் எல்லாத்தையும் துணியோட துணியாக வச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து தேடிட்டுருப்பேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் நம்ம கட் பண்ணிக்கலாம். துணி அந்த மாதிரி நல்லா விரித்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு காட்டன் சாரீ, அதனால் எனக்கு ஹேண்டில் பண்ண ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி அந்த துணி அவ்வளோக்கா நமக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சு. இது தைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. துணி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணியும் மிஸ் ஆகாமல் இருக்குது, அதோடய சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. நான் ஸ்லீவ்க்கு வேறு ஜாயிண்ட் போடணும். அது இல்லாமல் பட்டி வேறு தைக்கணும். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் நான் வேறு ஒரு கிளாத் என்கிட்ட இருந்துச்சு. அந்த கிளாத்தை வச்சு நான் பட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்க பேலன்ஸ் கிளாத்தை வச்சு நான் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம சேம் கலரில் டேசல்ஸோட அந்த த்ரெட்டு கொடுப்போம்ல, அந்த நாட்டை
அது நம்ம ரெடி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் நமக்கு துணி பத்தலை. அதனால் அது நான் ரெடிமேடே இருந்துச்சு, அதுவே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் துணி பேலன்ஸு. இதில் நான் பட்டி வைப்பேனா இல்லை ஸ்லீவ் ஜாயிண்ட் போடுவேனா? எனக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் தான் நமக்கு மெயினு. பட்டினா உள்ளே போயிடும். அதனால் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு போடலான்னு எடுத்துக்கிட்டேன். என்னோடய அடுத்த வீடியோவாக உங்களுக்கு என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ வரும். இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. எந்த பீஸையும் மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்யூ.